Day 1 of recovering our pigeon from paratyphoid. பாரத்தைபாய்டுன்றது ரொம்ப 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 மோசமான ஒரு வைரஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த வைரஸ் நம்மளோட பீஜன்ஸ்க்கு வந்துச்சுன்னா பீஜனோட ஃபுல் பாடி பேரலைஸ் ஆகிடும். தலை மட்டும்தான் வேலை செய்யும். அவங்களால ரெக்கையை ப்ராப்பராக அவன் நினச்ச மாதிரி அடிக்க முடியாது. அதே மாதிரி காலால் நடக்க முடியாது. கால் ரெக்கை எல்லாமே ஸ்வெல் ஆகிடும். அதே மாதிரி டயரியா இருக்கும் இந்த டைமில். பேர்ட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராப்பராக எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் பாரத்தைபாய்டு அஃபெக்ட் ஆகிருக்குன்றப்போ காமிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை சுத்து, தலையாட்டி, பாராமாக்சி வைரஸ் அப்படின்ட்டு நிறைய நேம் இருக்குது. இந்த மாதிரி பேர்டுக்கு பாரத்தைபாய்டு வந்துருச்சுன்றப்போ கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வி கேன் ட்ரை அவர் பெஸ்ட். நீங்கள் இப்போ ஒரு பாரத்தைபாய்டு அந்த பேர்டை கியூர் பண்ண போகிறீங்க, ட்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த பேர்டை கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த பேர்டை ட்ரீட் பண்ணுறப்பையும் ஃபுல் க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டு ட்ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக மற்ற பேர்ட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பேர்ட்ஸால் ஃபீட் எடுக்க முடியல அப்படின்றப்போ யூஸ் இந்த ஏதாச்சும் ஹெல்த்தி மிக்ஸோடைய பவுடர் மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம பவுல் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறன்றப்போ பேர்ட்ஸ்க்கு டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மெடிசன் இதுவும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டே பை டே வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட் ஃபார் அவர் டெய்லி அப்டேட்ஸ் ஃபார்ம். பை.